நானும் ஒரு கிளாஸ் 1 கெஸ்டட் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆகுவேன். பப்ளிக்கே எவ்வளவோ பார்த்திருக்கேன். என்னுடைய வயசுக்குங்க இப்படி ஒரு அவலமான ஆட்சிய நான் பார்த்ததே இல்லைங்க. இப்போ மின்சாரத்துறைய அங்க லைட் இல்ல இங்க கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, இந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் நல்லா தானே இருந்தது. இப்ப என்ன வந்து அதுக்கு யாரு மின் ஊழியர்களும் மின்சாரத்துறையும் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. இவங்களுடைய திறமையற்ற ஆட்சி. அப்ப ஏப்ரல் மாசம் வரைக்கும் நல்லா வேலை பார்த்த எங்களுடைய மின் ஊழியர்கள் இப்ப என்ன ஸ்ட்ரைக் பண்றாங்களா? வேணும்னே இது பண்றாங்களா? அப்படி எதை எடுத்தாலும் அந்தந்த அதிகாரிகள் மேல அந்தந்த ஊழியர்கள் மேல குறை சொல்லாதீங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே காவேரியில தண்ணி இல்லைங்க. தர்த்தரம் காவேரியில தண்ணியில ஆடி 18க்கு தண்ணி வருமானு தெரியல. நேத்து இவர் சொன்ன உடனே எனக்கு போகுது. தான் அப்படியே வேலை செய்தான். ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்ப கேட்கறாங்க. பஸ்ல போகும்போது பஸ்லயோ எங்கேயோ பர்ஸோட ரேஷன் கார்டை விட்டுட்டேன். ரேஷன் கார்டுக்கு டிசம்பர் மாசம் அப்ளை பண்ணேன். பிப்ரவரி மாசம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் அப்ரூவ்டு வந்தது. இன்ன வரைக்கும் ரேஷன் கார்டு வரல. நான் 2-3 தரம் போய் தாலுகா ஆபீஸ்ல போய் கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னமா நீங்க டிசம்பர்ல அப்ளை பண்ணதுக்கு வரலன்றீங்க, ரொம்ப நாளா பெண்டிங்கா கிடக்குதுமா. சரிங்க, தேர்தல் நடத்தை முறையில எல்லாத்தையும் பெட்டிஷன்ஸ் எல்லாம் பெண்டிங்ல போட்டு வச்சாங்க. 60 நாள் ஆயிடுச்சுல. ரேஷன் கார்டு காணா போன ரேஷன் கார்டை ரீபிரிண்ட் பண்றதுக்கு கொடுக்க முடியல. ஒரிஜினலா அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் ரேஷன் கார்டு வரல. நீங்க வேணா எங்க வேணாலும் கேட்டு பாருங்க, எனக்கு வரல. பிப்ரவரியில மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் தேர்தல் அது இதுன்னு தேர்தல் நடத்தை முறை அப்படின்னு வந்ததுனால எல்லாத்தையும் பெட்டிஷன் போட்டீங்க. 60 நாள் ஆச்சு இல்ல. நான் அதை பண்றேன் இதை பண்றேன்றிய மக்களுக்கு அத்தியாவசியமான ரேஷன் கார்டை ஸ்மார்ட் கார்டை நீ பிரிண்ட் பண்றதுக்கு உண்டான வேலையை பாத்தீங்களா? அதை குடுக்கறதுக்கு உண்டான வேலையை பாத்தீங்களா? நீங்க எல்லாம் அப்படியே எங்க ஆட்சியில கவர்மெண்ட் அப்படியே தான் பண்ணுதுன்னு பேசுறீங்க. நானும் ஒரு கிளாஸ் 1 கெஸ்டட் ஆபீசரா இருந்து ரிட்டையர்ட் ஆகுவேன். பப்ளிக்கே எவ்வளவோ பார்த்திருக்கேன். என்னுடைய வயசுக்குங்க இப்படி ஒரு அவலமான ஆட்சிய நான் பார்த்ததே இல்லைங்க. இப்போ மின்சாரத்துறைய அங்க லைட் இல்ல இங்க கரண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, இந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் நல்லா தானே இருந்தது. இப்ப என்ன வந்து அதுக்கு யாரு மின் ஊழியர்களும் மின்சாரத்துறையும் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. இவங்களுடைய திறமையற்ற ஆட்சி. அப்ப ஏப்ரல் மாசம் வரைக்கும் நல்லா வேலை பார்த்த எங்களுடைய மின் ஊழியர்கள் இப்ப என்ன ஸ்ட்ரைக் பண்றாங்களா? வேணும்னே இது பண்றாங்களா? அப்படி எதை எடுத்தாலும் அந்தந்த அதிகாரிகள் மேல அந்தந்த ஊழியர்கள் மேல குறை சொல்லாதீங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே காவேரியில தண்ணி இல்லைங்க. தர்த்தரம் காவேரியில தண்ணியில ஆடி 18க்கு தண்ணி வருமானு தெரியல. நேத்து இவர் சொன்ன உடனே எனக்கு போகுது. தான் அப்படியே வேலை செய்தான். ஒரே ஒரு கேள்வி மட்டும் இப்ப கேட்கறாங்க. பஸ்ல போகும்போது பஸ்லயோ எங்கேயோ பர்ஸோட ரேஷன் கார்டை விட்டுட்டேன். ரேஷன் கார்டுக்கு டிசம்பர் மாசம் அப்ளை பண்ணேன். பிப்ரவரி மாசம் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் அப்ரூவ்டு வந்தது. இன்ன வரைக்கும் ரேஷன் கார்டு வரல. நான் 2-3 தரம் போய் தாலுகா ஆபீஸ்ல போய் கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, என்னமா நீங்க டிசம்பர்ல அப்ளை பண்ணதுக்கு வரலன்றீங்க, ரொம்ப நாளா பெண்டிங்கா கிடக்குதுமா. சரிங்க, தேர்தல் நடத்தை முறையில எல்லாத்தையும் பெட்டிஷன்ஸ் எல்லாம் பெண்டிங்ல போட்டு வச்சாங்க. 60 நாள் ஆயிடுச்சுல. ரேஷன் கார்டு காணா போன ரேஷன் கார்டை ரீபிரிண்ட் பண்றதுக்கு கொடுக்க முடியல. ஒரிஜினலா அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் ரேஷன் கார்டு வரல. நீங்க வேணா எங்க வேணாலும் கேட்டு பாருங்க, எனக்கு வரல. பிப்ரவரியில மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் தேர்தல் அது இதுன்னு தேர்தல் நடத்தை முறை அப்படின்னு வந்ததுனால எல்லாத்தையும் பெட்டிஷன் போட்டீங்க. 60 நாள் ஆச்சு இல்ல. நான் அதை பண்றேன் இதை பண்றேன்றிய மக்களுக்கு அத்தியாவசியமான ரேஷன் கார்டை ஸ்மார்ட் கார்டை நீ பிரிண்ட் பண்றதுக்கு உண்டான வேலையை பாத்தீங்களா? அதை குடுக்கறதுக்கு உண்டான வேலையை பாத்தீங்களா? நீங்க எல்லாம் அப்படியே எங்க ஆட்சியில கவர்மெண்ட் அப்படியே தான் பண்ணுதுன்னு பேசுறீங்க.